நான் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ கிளம்பி கார்டியோக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நான் ஜிம்மில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஜிம்முக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக 3 days அவுட்டில் இருக்கோம். ஸோ இதுக்குள்ளே 1 scoop ஆஃப் வே ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நான் மல்டிவிட்டமின் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ இப்போ கார்டியோ 45 minutes முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து காலைல ஏஞ்சி பார்க்கும்போது எனக்கே வந்து செம்ம ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னோடய வெயிட் வந்து ஆல் டைம் லோ எவ்வளோனா 61.7 சம்திங் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னோடய ஃபாஸ்டடான ஃபிசிக்கில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் வந்து இன்றைக்கி தான் நம்மளோட டிப்ளீஷன் டயட்டோட கடைசி நாள். ஸோ அதாவது என்னென்னா, இன்றைக்கி நம்ம கார்ப் லோட் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம டயட்டில் கஷ்டப்பட்டு ரைஸ் எதையுமே தொடாமல் டிப்ளீஷனில் இவ்வளோ மாதம் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கெலாம் இன்றைக்கி தான் பலன் கிடைக்குது. ஸோ இன்றைக்கி போய் நம்ம ஜாலியாக கார்ப் லோட் பண்ணுறோம். கார்ப் லோடுன்னு லைக் ஹெவி ஜங்க்ஸ் ஆர் லைக் அதிகமான கார்ப்லாம் கிடையாது, ஒரு மிட் லெவலான கார்ப் லோடு தான் இது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 2 daysக்கு வந்து கார்ப் லோடு பிளான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்ப் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்ப் என்னென்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ என்னோடய பிளேட்டில் முதல் தடவையாக ரைஸ் அண்ட் 100 grams சிக்கன் இருக்குது அண்ட் 100 gram curd இருக்குது அண்ட் ரைஸ் வந்து 150 gram இருக்குது. ஸோ இதோட எனக்கு சந்தோஷமான விஷயம் எது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் சோறை பார்த்து எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு, பல மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் சோறு சாப்பிடும். ஓகே, நான் ஃபுட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக பிளேட்டை நான் கழுவலாம் இருந்தேன், ஃபுல்லாக ஒழிச்சு சாப்பிட்டேன். கார்புக்காண்டி ரொம்ப ஸ்டார்வாக இருந்தேன். ஸோ கார்ப் கிடச்சதும் அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது என்னோடய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் வந்து 2 grams அண்ட் வாட்டர் இன்டேக் வந்து 3 liters சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மீல், தேர்ட் மீல் வந்து சேம் லைக் ஃபஸ்ட் மீல் தான். 100 gram ஆஃப் சிக்கன், அது கூட 150 gram ரைஸ் அண்ட் 100 grams curd. ஸோ இதில் நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு இருந்தாலும் எனக்கு வந்து ரைஸ்னாலே ஸ்பெஷல் தான். ஸோ நான் சாப்பிட்டு வந்து அவங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட 3 மீல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பம்ப் அப் ஸ்டேஷன், டோட்டல் வார் எடுத்துகிட்டு ஒரு பம்ப் அப் ஸ்டேஷனில் போயிட்டு ஃபுல்லாக பம்ப் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி கார்ப் நல்லா லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட்டில் பம்ப் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம்.
ஒர்க் செஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஃபிசிக்கை வந்து போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளோட ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பம்பும் நல்லாவே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட 4th மீலுக்கு போகிறோம். 4th மீல் வந்து 10 egg whites அண்ட் இதுதான் 10 egg whites. நான் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ மீதி இருக்கிறது அது. ஸோ பம்பில் வந்து என்னோட ஃபிசிக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னடா கார்டியோ நைட்டு பண்ணல அது பண்ணலையான்னு. ஸோ எனக்கு கார்டியோ கட் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். கார்டியோ வந்து எனக்கு மார்னிங் மட்டும்தான் இருக்குது. ஈவினிங் கார்டியோ வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.